இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, விஜே பார்வதி 75வது நாளே எவிக்ட் ஆயி பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வந்துர வேண்டியது தான். அப்படி ஒரு கேவலமான காரியத்த தான் அக்கா உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏது பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் இந்த வாரத்திற்கான வீக்லி டாஸ்க்க குடுத்திருக்கிறாரு. அந்த டாஸ்க்கினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜமீன்தாரும் நெக்லஸும். 2 நெக்லஸ் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கும். அந்த 2 நெக்லஸையும் 2 அணியாக போட்டியாளர்கள் எல்லாருமே பிரிஞ்சு 24/7 இந்த டாஸ்க் நடக்கும். அந்த 2 நெக்லஸையும் பாதுகாக்க வேண்டியது தான் அவங்களுடைய கடமை. இதுல ஒரு பேக் ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தர்பீஸ் ஜமீன்தாராக இருக்கக்கூடிய நம்மளுடைய திவாகர் வந்து தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எழுதி வைக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதனால எந்த அணி இந்த 2 நெக்லஸையும் பத்திரமா பாதுகாத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொத்து அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த டாஸ்க்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஆளாளுக்கு ஒரு கேரக்டரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேரக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய கெட்டப்புக்கு போயிட்டான். பழைய எம்.ஆர். ராதா இருப்பார்ல, அவர் மாரி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் விஜய பார்வதி பார்த்தீங்கன்னா, "என்ற புருஷன எங்கேயாவது பார்த்தீங்களா? சக்திவேல் கவுண்டரு" அப்படின்னு சொல்லிட்டு கோவை சரளா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்கல்ல. அதுல சக்திவேல் கவுண்டர்ன்னு கோவை சரளா சொல்லுவாங்க. ஆனா நம்ம அக்கா என்ன தெரியுமா சொல்லுது? "சக்திவேலுக்கு அமுருதின்னு, என்ற புருஷன எங்கேயாச்சும் யாராச்சும் பார்த்தீங்களா? மனசுல இருக்கிறதெல்லாம் இப்பதான் வெளியில வருதா விஜய பார்வதி? நீ வெளியில வந்து அவன கல்யாணம் பண்ணு, லவ் பண்ணு, என்ன கண்றாவியோ பண்ணு. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தயவு செஞ்சு அவன் கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடாத. சரி அத நம்ம டீட்டெயிலா பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி எவன் எவன் என்னென்ன கேரக்டர்ங்கிறத சொல்லிடுறேன். இந்த கானா வினோத்துக்கு டிஆர் கேரக்டர் குடுத்திருப்பாய்ங்க போல இருக்கு. ஜமீன்தாரு வந்தாரு டேய் என்னடா டிஆர் மாரி பண்ண சொன்னா மெட்ராஸ் படத்துல வர ஜானி மாரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஜானி மாரி கூட பண்ணல. அவன் சாணி மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாரி அவன் ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். இது மாரி ஆளுக்கு ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருந்துச்சு. கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா, ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் வந்து இந்த நர்ஸ் கெட்டப் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணுவார்ல கீர்த்தி சுரேஷ. அந்த கேரக்டர வந்து கமருதீனுக்கு குடுத்துட்டாய்ங்க. அவன் பொம்பள குரலு அப்படின்னு சொல்லிட்டு பொம்பள குரல்ல வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொம்பள குரல்ல விஜே பார்வதியும் அவனும் ஒத்திக பார்த்துட்டு இருக்காய்ங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்கு நடுவுல ரொமான்டிக் மூட் வந்துருது. உடனே கமருதீன் உங்க புருஷன் எப்படி இருப்பாரு? அவர் ரொம்ப நல்லவர்ன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி, பார்வதி கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் பேசி, பார்வதிய வந்து அப்படியே ரொமான்டிக்கா அப்படி சுத்தி விட்டு, அப்படி புடிச்சு, அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாய்ங்க. "என்ன கண்றாவிடா இது?" அதுக்கு கீழ ப்ரோமோவ போய் பார்த்தா, அதுக்கு கீழ கமெண்ட் பண்ணி வச்சிருக்காய்ங்க. "என்ன கண்றாவியடா இது? இதெல்லாம் நாங்க பார்க்கணும்னு எங்க தலையில எழுதி வச்சிருக்காடா" அப்படிங்கிற மாரி. நேத்து தானே நீ வந்து ஆரோரா சின்க்ளேர கூட்டிட்டு போயி, இந்த முக்கோண காதல் கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பேசுனியா இல்லையா? ஆதிரே உனக்கு குடுத்த ஹிண்ட் சூப்பரான ஹிண்ட். இது வெளியில ரொம்ப சில்லியா போயிருக்கு. ரொம்ப தப்பா போயிருக்கு. இப்படி ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு ஆன் டூ த ஃபேஸ் சொன்னதுக்கு அப்புறம், நீ ஆரோரா சின்க்ளேர கூட்டு போய் நல்ல ஒரு முடிவா எடுத்து, இந்த கமருதீன் அப்படின்றவன வெளியில அடிச்சு பத்தி விட்டுருவ. அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லன்னு நீ ஒரு முடிவ எடுப்ப அப்படின்னு நாங்கெல்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தா, இன்னைக்கே ஆரம்பிச்சுட்ட பாத்தியா? உன்னால கமருதீன் இருக்க முடியாது. கமருதீன் இல்லாம நீ இருக்க முடியாது. நீ இல்லாம கமருதீன் இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைய கிரியேட் பண்ணிட்டிய பாத்தியா? அதாவது இப்ப பிக் பாஸ் சீசன்கள்ல நடந்த 9 சீசன்கள்ல ஒரே ஒரு சீசன்ல மட்டும் தான் லவ் கன்டென்ட் பண்ண ஒரு ஆம்பள டைட்டில ஜெயிச்சிருக்கான். மித்த இருக்க 8 சீசன்ல லவ் கன்டென்ட் பண்ண எவனுமே டைட்டில ஜெயிக்கல அப்படிங்கிறது தான் 100க்கு 100 நிதர்சனமான உண்மை. அதனால நீ கமருதீன கட் பண்ணிட்டு அடுத்த 50 நாட்களுக்கு கேம ஃபோக்கஸ் பண்ணி டைட்டில நோக்கி நீ நகர்வேன்னு பார்த்தா, இப்ப வரைக்கும் கமருதீனோட சேர்ந்துகிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ப்ரோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த டாஸ்க் தான ப்ரோ அப்படின்னா, டேய் சக்திவேல் கமருதீன் அப்படின்னு மனசுல இருக்கிறது தானடா வெளியில வருது. நீ வெளியில போய் என்ன வேணா பண்ணிக்கீங்கடா. ஏன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த காதல் கன்டென்ட் அப்படிங்கிற பேர்ல உங்களுடைய கேம ஸ்பாயில் பண்றீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வேற ஏதாவது ஒரு பேர சொல்லிக்கலாமே. அதென்ன சக்திவேல் கமருதீன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதிய பார்த்து கேட்கணும்னு தோணுது. ஸோ பார்வதி வந்து இந்த கேரக்டர்ல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ பண்ணுவாங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா வெளியில இருக்கிறவைங்க பார்வதியையும், கமருதீனையும் வச்சு தான் பார்வதிய கேரக்டர் அசாசினேட் பண்றாய்ங்க, கிரிட்டிசைஸ் பண்றாய்ங்க. அவிங்களுக்கெல்லாம் தீனி போடுற மாரி ஒரு தனி ப்ரோமோலயே வந்துருச்சு அக்கா. நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற ரொமான்ஸு, அது பார்க்குற மாரி இருந்தா கூட பரவால்ல. இந்த கமருதீன் நல்ல சேவிங் பண்ண மொளக்குரங்கு மாரி இருக்கான். அ என்னடா மூஞ்சி இது? தாடியோட பார்க்கறதுக்காவது ஓரளவுக்கு நல்லா இருந்தான். தாடி இல்லாம ரொம்ப கண்றாவியா இருக்கிறான். இதெல்லாம் தேவையா? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பார்வதி ரசிகர்கள் ஒரு பக்கம் ஃபயர் விட்டுக்கிட்டு, பார்வதிக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு, பார்வதி எப்படியாவது டைட்டில் ஜெயிச்சிரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும், இந்த கமருதீன பார்க்கும்போது, இவன் வேற நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றானே அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சரி, இந்த டாஸ்க் அப்படிங்கிறது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எதுக்காக இந்த டாஸ்க் குடுத்துருக்காய்ங்க அப்படின்னா, சென்னையில பயங்கர மழை. ஸோ, அதனால கார்டன் ஏரியாவ வந்து அக்சஸ் பண்ண முடியாத காரணத்தினால, இன்டோர்
அந்த வீட்டுக்குள்ளேயே விளையாடுற மாதிரி வந்து இவனுங்க வந்து டாஸ்க்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பழைய பழைய சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா, செங்கலா செங்கலா அது மாரி அதுக்கப்புறம் போக பிசா இந்த மாரி டாஸ்க்க தான் யோசிச்சிருந்திருக்கணும் கிரியேட்டிவ் டீமு. அன்பார்ச்சுனேட்லி மழை வந்ததுனால, நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து விளையாடுற மாதிரியான டாஸ்க்க குடுக்கலாம் அப்படின்னு. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருக்காங்க. பிரஜனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மையில மீசைய வரைஞ்சு விட்டு போலீஸ் கெட்டப் குடுத்துட்டாய்ங்க. இது ஒரு திருடன் போலீஸ் கான்செப்ட் தான். ஒருத்தங்க திருட ட்ரை பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து பாதுகாக்கணும். ஆனா இந்த டாஸ்க் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, திருடுறவன் எப்ப திருடுவான்? நைட்டு 12 மணிக்கு மேல 2 மணி, 4 மணி, அதிகாலை 4 மணி அந்த மாரி தான் திருடுவாய்ங்க. அப்ப எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து சீசன் 6ல அசீமு அந்த பூ இருக்கும். அந்த பூ எல்லாத்தையும் போய் ஒண்ணு விடாம திருடிட்டு வந்து வச்சுருவான். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஏமாத்திட்டு. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். லைவ்ல வந்து நைட் எல்லாம் உட்காந்து யார் என்ன பண்ண போறா? அப்படிங்கிற ஆர்வத்தோட ஆடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அது மாதிரி இந்த டாஸ்க்க இவனுங்க சுவாரஸ்யமா பண்ணானுங்கன்னா ஓகே. இல்ல இதையும் நாங்க கிரிஞ்சு பண்றோம் அப்படின்னு சொல்லி கேவலமா பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் காரி துப்புற மாரி போயிடும். அப்போ யார் இதுக்கு எஃபோர்ட் போட்டு நைட் எல்லாம் முழிச்சிருந்து அந்த நெக்லஸ திருடுறதுக்கு பிளான் போட்டு யார் எப்படி விளையாட போறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கேன். இந்த பார்வதி கமருதீன் விஷயத்துல பார்வதிக்கு கமருதீன் மேல உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்ற மாரி நமக்கு தோணுது. ஏன்னா கமருதீனுக்காக பார்வதி வந்து ரொம்ப அதிகபட்சமான எஃபோர்ட்ஸ் போடுறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஆரோரா சின்க்ளேரோட இவன் பழகுறது ஒரு பொசசிவ்னெஸ்ஸ கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி பார்வதி இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரஸ்டட் இன் கமருதீன், நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தாராளமா அவனுக்கு ஃபோன போட்டு, "டேய் எனக்கு வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம்." அப்படின்னு நீங்க 2 பேரும் மியூச்சுவலா பேசி, நீங்க வெளியில வந்து ஒரு நல்ல லைஃப்ப லீட் பண்ணுங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு டாஸ்க் நடக்கும்போது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 அணியா பிரிஞ்சு ஒரு டாஸ்க்க பண்ணணும் அப்படின்னு குடுத்தப்போ, நீங்க 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ப்ரோமோ வருது அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து அத பார்த்து இரிட்டேட் தான் ஆவான். ஏன்னா இந்த கிரிஞ்ச் லவ் கன்டென்ட்ட ஆடியன்ஸ் விரும்பல. டாஸ்க்ல ஏதாவது சுவாரஸ்யமா நடக்குமா? பார்வதி வந்து வேற லெவல்ல வீட்ட அலற விட்டுட்டு இருந்தாளே! ஒன் ஆன் ஒன் வந்து வச்சு செய்வாளே! அந்த பார்வதி எங்க போனா? ஏன்னா, இந்த ரொமான்டிக் வெர்ஷன் ஆஃப் பார்வதிய நெறைய பேர் பெர்சனலி நான் விரும்பல. நீங்க விரும்புறீங்களான்றது எனக்கு தெரியாது. ஸோ கமருதீன் கிட்ட இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒதுங்கி இருக்க சொல்றோமே தவிர, நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் கமருதீனோட நீங்க எப்படி வேணாலும் பழகிக்கலாம். ஆனா நெறைய பேர் என்ன சொல்லி பார்வதிய வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றாங்கன்னா, பார்வதிக்கு வெளியில ஆள் இருக்கு. கமருதீன வந்து உள்ள கன்டென்ட்க்காக யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு. பார்வதி அப்படி பேசக்கூடிய பல பேருக்கு தக்க செருப்படிய ஆரோரா கிட்ட பேசும்போது குடுத்துருக்கும். ஆக்சுவலா எனக்கு வெளியில ஆளெல்லாம் இல்ல. ஆள் இருக்குன்னு சொன்னது என்னுடைய டிஃபென்சிவ் மெக்கானிசம். வேற யாரும் என்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிற கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு நானே போட்டுக்கிட்ட எலக்ட்ரிக்கல் காம்பவுண்டு அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்த குடுத்துருக்கும். பார்வதிக்கு வெளியில ஆளெல்லாம் இல்ல. பார்வதிக்கு கமருதீன் மேல ஆசைப்படுவதற்கான அனைத்து உரிமையும் இருக்கு. 2 பேருக்கும் மியூச்சுவலா ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப, 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போறாய்ங்க. என்ன அத வெளியில வந்து பண்ணி தொலைஞ்சுட்டு போனாய்ங்கன்னா, நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். விஜே பார்வதிய ஆதரிக்கக்கூடிய நபர்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இந்த டாஸ்க் பற்றி விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு நடுவுல நடக்கக்கூடிய இந்த விஷயத்த பற்றி அ ஆடியன்ஸ் ஆன நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேயோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.